வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? வடமொழி சந்திகள் பற்றியும் அதில் உள்ள உபசர்க்கங்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து சொற்றொடர்னா என்ன, அதை பிரிப்பது எப்படி, பிரிப்பதனால ஏற்படக்கூடிய தவறுகள் பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாக்கியமும் அதில் ஏற்படக்கூடிய பிழைகள் பற்றி பார்ப்போம். இப்போ வாக்கியம்னா என்ன? நாம் சொல்ல வந்த கருத்தை முழுமையாக தெரிவிக்கும் ஒரு சொற்றொடரை தான் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாக்கியம் என்பது வடசொல். வாக்கியத்திற்கு தமிழில் முற்று சொற்றொடர் என்று பெயர். அதாவது முற்று சொற்றொடர் என்று பெயர். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாக்கியம் என்ற வடசொல்லுக்கு இணையான தமிழ் சொல் முற்று சொற்றொடர். அடுத்து வாக்கியம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் வாக்கியம் என்பது முழு கருத்தை தெரிவிக்கும் ஒரு சொற்கூட்டம் ஆகும். அதில் எதனை கொண்டு அமையும்னா, வாக்கியம் எழுவாய் பயனிலைகளை கொண்டு அமையும். இப்போ ராமன் புத்தகத்தை படித்தான். ராமன் புத்தகத்தை படித்தான். இதில் ராமன் என்பது எழுவாய், படித்தான் என்பது பயனிலை, புத்தகத்தை என்பது புத்தகம் செய்யப்படு பொருள். இப்போ இதனை கொண்டு அமைவது தான் வாக்கியம். இதில் சில இடங்களில் எழுவாய் மறைந்தும் சில இடங்களில் மறையாமலும் வருவதுண்டு. இங்கே ராமன் புத்தகத்தை படித்தான் இந்த தொடரில் எழுவாய் வெளிப்பட்டு வந்திருக்கு. ராமன் என்பது தான் எழுவாய். எழுவாய் மறைந்து வருவதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ வந்தேன் அப்படின்ற தொடர் இருக்குன்னா, இப்போ எழுவாய் இதில் மறைந்து வந்திருக்கு. நான் வந்தேன். அப்போ நான் என்ற எழுவாய் மறைந்து வந்திருக்கு. இது எழுவாய் மறைந்து வருவதற்கான எடுத்துக்காட்டு. இப்போ சென்றாய். இப்போ ஏன்னா நீன்ற எழுவாய் மறைந்து வந்திருக்கு. சென்றாய் மட்டும் இருந்துச்சுன்னா நீன்ற எழுவாய் மறைந்து வந்திருக்கு. இது மறைந்து எழுவாய் வருவதற்கான எடுத்துக்காட்டுகள். அதான் சொல்லியிருக்காங்க, எழுவாய் சில இடங்களில் மறைந்தும் மறையாமலும் வருவது உண்டு. இந்த வாக்கியங்களில் எதெல்லாம் வெளிப்படும்? ஒரு செய்தி. இந்த வாக்கியத்தில் எவை வெளிப்படும்? ஒரு செய்தியை குறிக்கும், அல்லது ஒரு கட்டளையாக இருக்கும், அல்லது ஒரு வினாவை எழுப்பும், அல்லது ஒரு உணர்ச்சி ததும்பிய வாக்கியமாக இருக்கும். இந்த நாலும் தான் இந்த வாக்கியத்தில் வெளிப்படும். செய்தி அல்லது கட்டளை அல்லது வினாவாக இருக்கும், அல்லது உணர்ச்சியாக இருக்கும். இதைத்தான் நம்ம வாக்கியம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க. கந்தன் திருக்குறள் வாங்கி வந்தான். பறவை கூடு கட்டுகிறது. இதில் கந்தன் என்பது எழுவாய், வாங்கி வந்தான் என்பது பயனிலை, திருக்குறள் என்பது செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள்னா என்னன்னா, ஒரு வினைச்சொல் எதனை செய்கிறதோ, எதன் மீது செயல் நடைபெறுகிறதோ அதை தான் என்ன சொல்லுவோம்? செய்யப்படு பொருள். ஓகேங்களா? இப்போ பறவை கூடு கட்டுகிறது இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. இதில் பறவை என்பது எழுவாய், கட்டுகிறது என்பது பயனிலை, கூடு என்பது செய்யப்படு பொருள். அதாவது தமிழில் பெரும்பாலும் எழுவாய் முதலிலும், செய்யப்படு பொருள் இடையிலும், பயனிலை என்பது இறுதியிலும் இருக்கும். இந்த வாக்கியத்தில் பயனிலையை கண்டுபிடித்து யார் எது என்று கேட்டால் எழுவாயை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது பறவை கூடு கட்டுகிறது, இதில் கட்டுகிறதுன்ற பயனிலையை எடுத்துக்கிட்டு யார் கட்டியது அல்லது எது கட்டியது, எது கூடு கட்டியது அப்படின்ற வினாவை எழுப்பினா பறவை அப்படின்ற எழுவாய் கிடைத்துவிடும். அதை தான் சொல்கிறாங்க, பயனிலை கண்டுபிடித்து யார் எது என்று கேட்டால் எழுவாயை தெரிந்து கொள்ள முடியும். அந்த பயனிலை 3 வகையாக வரும். என்னென்னு பார்ப்போம். தமிழில் பெயர் பயனிலை, வினைமுற்று பயனிலை, வினா பயனிலை என்பவை 3 வகையாக வரும் பயனிலை. எடுத்துக்காட்டு பாருங்க. அவன் கண்ணன். இறுதியில் கண்ணன்ற பெயர் சொல்லை கொண்டு முடிந்திருக்காம். இது பெயர் பயனிலை. என்னது? பெயர் பயனிலை. அடுத்த எடுத்துக்காட்டு கோழி கூவிற்று. கூவிற்றுன்றது வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால இது வினை பயனிலை. அவன் யார்? வினாவை கொண்டு முடிந்ததனால் இது வினா பயனிலை. ஓகேங்களா? பயனிலை பெயரை கொண்டு முடிந்தால் பெயர் பயனிலை, வினையை கொண்டு முடிந்தால் வினை பயனிலை, வினாவை கொண்டு முடிந்தால் வினா பயனிலை. ஓகேங்களா? ஒரு வாக்கியத்தில் பயனிலை எப்படி அமையணும்னா, எழுவாயுடனும் திணைப்பால் எண் இடம் இவற்றுடனும் சேர்ந்து இசைந்து நிற்க வேண்டும். அதாவது ஒரு வாக்கியத்தில் எழுவாய் உயர்திணையாக இருந்தால்
பயனிலையும் உயர்திணைக்குரிய வினைமுற்றை கொண்டுதான் முடிய வேண்டும். உயர்திணைக்குரிய வினைமுற்றை கொண்டுதான் முடிய வேண்டும். அக்ரிணையாக இருந்துச்சுனால் பயனிலையும் அக்ரிணிக்குரிய வினைமுற்றை கொண்டு முடிய வேண்டும். இப்போ பால் பொறுத்தவரை ஆண் பாலாக இருந்துச்சுன்னா ஆண்பால் வினைமுற்றை கொண்டு முடிய வேண்டும். பெண் பாலாக இருந்தால் பெண்பால் வினைமுற்றை கொண்டு முடிய வேண்டும். எண் ஒருமையாக இருந்தால் ஒருமைக்குரிய விகுதி, பன்மையாக இருந்தால் பன்மைக்குரிய விகுதியை வச்சு முடிய வேண்டும். இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை இவற்றுடனும் இசைந்து நிற்க வேண்டும் பயனிலை என்பது. ஓகேங்களா? இதில் பாருங்க, மக்கள் கிடையாது. மக்கள் என்பது உயர்திணை. கிடையாது என்பது அக்ரிணைக்குரிய எதிர்மறை வினைமுற்று. இந்த உயர்திணை அக்ரிணைக்குரிய வினைமுற்றை கொண்டு முடிவது தவறானது. அதனால மக்கள் கிடையாது என்பது தவறு. மக்கள் இல்லை என்பதை சரி. இல்லை என்பது உயர்திணைக்குரிய எதிர்மறை வினைமுற்று. அதனால மக்கள் இல்லை என்பதே சரியானது. மாடுகள் இது அக்ரிணை. மாடுகள் கிடையாது. மாடுகள் இல்லைன்னு எழுதக்கூடாது. மாடுகள் கிடையாது என்பது சரி. மக்கள் இல்லை என்பது சரியான தொடர். அதாவது உயர்திணைக்குரிய வினைமுற்றை கொண்டுதான் முடிய வேண்டும். அதற்கடுத்து தொண்டு அளவிடற்கு அரியவை என்று எழுதுவது தவறானது. தொண்டு என்பது ஒருமை. தொண்டுகள், சமுதாய தொண்டுகள் என்பது பன்மை. அதாவது தொண்டுகள் அளவிடற்கு அரியவை என்பது சரியானவை. தொண்டு அளவிடற்கு அரியவை என்பது தவறானவை. தொண்டு ஏனெனில் தொண்டு என்பது ஒருமை. தொண்டு அளவிடற்கு அரியது என்பதை சரியான தொடர். அதாவது எழுவாய் ஒருமையில இருந்துச்சுன்னா பயனிலையும் ஒருமையை கொண்டு முடிய வேண்டும். அடுத்து பாருங்க, ஒரு வாக்கியத்தில் ஒரு கருத்தே இருக்க வேண்டும். ஒரு வாக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரே கருத்தை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்ற வள்ளுவர் வாக்கின்படி இப்பிறப்பில் கற்ற கல்வி பயன் எழுபிறப்புக்கும் அவனை நல்வழிப்படுத்தும் என்று அண்ணாமலையார் 1911ஆம் ஆண்டு இங்கிலாந்து சென்றபோது ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களை பார்வையிட்டார். இதில் எடுத்துக்கிட்டோன்னா இதில் 2 கருத்துக்கள் இருக்குது. அதாவது வள்ளுவர் சொன்ன கல்வியின் பயன் இருக்குது. அண்ணாமலையார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களை பார்வையிட்டார் அப்படின்ற 2 வெவ்வேறான தகவல்கள் இணைக்கப்பட்டுள்ளதுனால இது தவறான வாக்கியம். இப்படி இருக்கக்கூடாது. ஒரே கருத்து தான் ஒரு வாக்கியத்தில் இருக்கணும். அதுதான் சரியானது. அடுத்து பாருங்க, பொருள் மயக்கமோ இரு பொருளோ வாக்கியத்தில் வருதலும் கூடாது. பொருள் மயக்கம்னா என்னன்னா, எடுத்துக்காட்டு பாருங்க, இங்கு செய்யப்படும் பண்டங்கள் நல்ல நெய்யில் செய்யப்பட்டவை அல்ல. அதாவது இங்கு செய்யப்படும் பண்டங்கள் நல்ல நெய்யில் செய்யப்பட்டவைன்ற வரைக்கும் ஒரு பொருள் கொள்ள முடியுது. அல்லன்றத படித்த பின்பு தான் இது நல்ல நெய்யில் செய்யப்பட்டவை அல்ல அப்படின்ற பொருள் கொள்ள முடியுது. இந்த வகையான வாக்கியத்தை மயக்கும் வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பதிலாக எண்ணெயில் அல்லது டால்டாவில் செய்யப்பட்டவை என்றிருந்தால் பொருள் தெளிவாக இருந்திருக்கும். சரிங்களா? எண்ணெயில் அல்லது டால்டாவில் செய்யப்பட்டதுனா பொருள் தெளிவாக இருந்திருக்கும். நல்ல நெய்யில் செய்யப்பட்டவை அப்படின்ற வரைக்கும் ஒரு பொருள் கொண்டுட்டு அல்ல என்ற படித்த பின்னரே இது நல்ல நெய்யில் செய்யப்பட்டல டால்டாவில் செய்யணும்னு பொருள் கொள்ள முடியுது. இவ்வகையான வாக்கியம் மயக்கும் வாக்கியம். அடுத்து பாருங்க, மற்றொன்றை தழுவி நிற்கும் வாக்கியம். அதாவது ஒரு வாக்கியத்தை தழுவி இன்னொரு வாக்கியம் வர்றது. இப்போ மாலா போகிறாள் அப்படின்னா நானும் வருகிறேன் அப்படின்ற மற்றொரு வாக்கியத்தை தழுவி நிற்கக்கூடிய வாக்கியம் மற்றொன்றை தழுவி நிற்கும் வாக்கியம். உண்மையால் அத்தன்மை உண்டாகிறது. நானும் அப்படின்ற உண்மையால் அத்தன்மை உண்டாகிறது. ஒரு வாக்கியத்தை தழுவி இன்னொரு வாக்கியம் வருவது. அடுத்து இந்த வாக்கியத்தில் 3 வகைகள் இருக்கு. தனிநிலை வாக்கியம், தொடர்நிலை வாக்கியம், கலவை வாக்கியம். தனிநிலை வாக்கியம் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனிநிலை வாக்கியம். எடுத்துக்காட்டு பாருங்க, இளங்கோ சிலப்பதிகாரத்தை ஏற்றினார். இங்கு இளங்கோ என்ற ஒரு பயனிலை, ஏற்றினார் என்ற ஒரே பயனிலை கொண்டு முடியுது. இது ஒரே பயனிலை பெற்று வந்த தனிநிலை வாக்கியம். எடுத்துக்காட்டு பாருங்க, இளங்கோ சிலப்பதிகாரத்தையும் சாத்தனார் மணிமேகலையையும் திருத்தக்க தேவர் சிந்தாமணியையும் ஏற்றினார்கள். இதில் இளங்கோ, சாத்தனார்,
திருத்தக்கத்தேவர் என்ற பல எழுவாய்கள் இருக்கு. இந்த பல எழுவாய்களும் இயற்றினார்கள் என்ற ஒரே வினைமுற்றை கொண்டு முடிந்திருக்கு, ஒரே பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு. இது என்னன்னா பல எழுவாய்கள் ஒரே வினைமுற்றை பெற்று வந்த தனிநிலை வாக்கியம். ஆக தனிநிலை வாக்கியம்னா என்ன? ஒரு எழுவாயோ அல்லது பல எழுவாயோ ஒரே பயனிலையை கொண்டு முடிந்தால் அதுதான் தனிநிலை வாக்கியம். இரண்டாவதாக தொடர்நிலை வாக்கியம். தொடர்நிலை வாக்கியம் என்பது ஒரே எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை வாக்கியம். எடுத்துக்காட்டு பாருங்க. அக்பர் பேரறிஞர் மட்டுமல்லர், ஆட்சி திறமையும் மிக்க அரசர். அதாவது அக்பர் என்ற ஒரே எழுவாய் அல்லர் என்ற பயனிலையும் அரசர் என்ற பயனிலையும் இரு பயனிகளை கொண்டு முடிந்துள்ளது. இது தொடர்நிலை வாக்கியம். அடுத்த எடுத்துக்காட்டு, அவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் செய்வார், இல்லாவிட்டால் செய்ய மாட்டார். அதாவது அவர் என்ற ஒரே எழுவாய் செய்வார் என்ற பயனிலையும் செய்ய மாட்டார் என்ற பயனிலையும் கொண்டு முடிந்திருக்கு. அதாவது ஒரே எழுவாய் இரு பயனிலைகளை கொண்டு முடிந்திருக்கு. இது தொடர்நிலை வாக்கியம். மூன்றாவதாக கலவை வாக்கியம். கலவை வாக்கியம்னா என்னன்னா பல வாக்கியங்கள் கலந்து ஒரு வாக்கியமாக வருவதுதான் கலவை வாக்கியம். இதுல ஒன்று முதன்மை வாக்கியமாகவும் மற்றவை அதை சார்ந்து வரக்கூடிய சார்பு வாக்கியங்களாகவும் அமையும். ஒரு வாக்கியம் முதன்மையா இருக்கும், மற்றவை எல்லாம் அதை சார்ந்து வரக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க. சேவகன் கள்ளர்கள் பொருட்களை திருடிச் சென்றார்கள் என்றும் பிடிப்பதற்குள் அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்றும் கூறியதும் நான் அத்திருடர்களை பிடிப்பதற்கு விரைந்து வண்டியில் போனேன். இதுல ஒரே கருத்தை சார்ந்து பல வாக்கியங்கள் இருக்கு. இதில் நான் அத்திருடர்களை பிடிப்பதற்கு விரைந்து வண்டியின் போனேன். இது முதன்மை வாக்கியம். அதை சார்ந்து வருவது, அதாவது கள்ளர்கள் திருடர்கள் பொருட்களை திருடி சென்றார்கள், அவற்றை பிடிப்பதற்குள் ஓடிவிட்டார்கள் என்று சேவகன் கூறியது அதனை சார்ந்து வர சார்பு வாக்கியம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் கலந்து வருவதுதான் கலவை வாக்கியம். இப்போ இங்கே சில பிழையான வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு சரியான வாக்கியங்கள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது எடுத்துக்காட்டு, மலேயாவுக்கு நாகப்பட்டினத்திலிருந்து செல்லும் பிரயாணிகளுக்கு அம்மை காரணமாக உள்ள கட்டுப்பாடுகள் இனிமேல் கிடையாது. இங்கு கட்டுப்பாடுகள் என்பது பன்மைக்கான எழுவாய், அதாவது பன்மை எழுவாய். பன்மை எழுவாய்க்கு பன்மை வினைமுற்று தான் வர வேண்டும். இங்கு கிடையாது என்பது ஒருமை வினைமுற்று கொடுத்துருக்காங்க. இது தவறு. கிடையா என்பதே சரியானது. கிடையா, அதாவது கட்டுப்பாடுகள் இனிமேல் கிடையா என்பதே சரியானது. அதாவது பன்மை எழுவாய்க்கு பன்மை வினைமுற்று தான் வர வேண்டும், கிடையாது என்பது வராது. கிடையா என்பதே சரியானது. அடுத்த எடுத்துக்காட்டு, நிலமில்லாதவர்கள் ராமராஜ்யத்தில் கிடையாது. கிடையாது என்பது தவறு. ஏன்னா இங்கே நிலமில்லாதவர்கள்ன்றது உயர்திணை பன்மை. அப்போ இங்கே என்ன வினைமுற்று வரணும்? உயர்திணை பன்மைக்குரிய வினைமுற்று. அதாவது நிலமில்லாதவர்கள் ராமராஜ்யத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் சரி. இருக்க மாட்டார்கள் என்பதே சரியானது. இங்கே கிடையாது என்பது அக்ரிணைக்குரியது, அக்ரிணை ஒருமைக்குரியது. இப்போ கிடையாது என்பது தவறு, இது வராது. நிலமில்லாதவர்கள் ராமராஜ்யத்தில் இருக்க மாட்டார்கள் என்றதான் சரியானது. இது நிலமில்லாதவர்ன்ற உயர்திணை ஒருமையாக இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்ற வினைமுற்று வரணும். நிலமில்லாதவர் உயர்திணை ஒருமையாக இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்ற எதிர்மறை வினைமுற்று வர வேண்டும். அடுத்த எடுத்துக்காட்டு, உலக நலனுக்காக தமிழர் சமுதாயம் செய்த தொண்டு கணக்கிற்கு அடங்காதவை. தொண்டு என்பது ஒருமை எழுவாய். ஒருமை எழுவாய்க்கு ஒருமை வினைமுற்று வர வேண்டும். இப்போ அடங்காதவை பன்மைக்குரியது. அப்போ என்ன வரணும்? அடங்காதது. அடங்காதது என்பதே சரியானது. உலக நலனுக்காக தமிழர் சமுதாயம் செய்த தொண்டு கணக்கிற்கு அடங்காதது என்பதே சரி. இதே தொண்டுகள் இருந்துச்சுன்னா தொண்டுகள் கணக்கிற்கு அடங்காதவைன்னு வரும். தொண்டுகள்னு இருந்துச்சுன்னா தொண்டுகள் கணக்கிற்கு அடங்காதவை சரியானது. தொண்டுன்னு ஒருமையில் இருந்தனால என்ன வரணும்? அடங்காதது என்பதே சரியானது. அடுத்த எடுத்துக்காட்டு, கராச்சியிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகள் இந்தியா மீது குற்றஞ்சாட்டி வெளியிட்டதை பற்றி இந்திய அரசாங்கத்திற்கு வியப்பும் கவலையும் ஏற்பட்டிருக்கிறது. வியப்பும் கவலையும் ஆகிய பன்மை எழுவாய்க்கு
பன்மை எழுவாய்க்கு பன்மை வினைமுற்று தான் வர வேண்டும். அதாவது ஏற்பட்டிருக்கிறதுன்ற வராது, ஏற்பட்டிருக்கின்றன, ஏற்பட்டிருக்கின்றன என்பதே சரியானது. ஏற்பட்டிருக்கின்றன பன்மை வினைமுற்று தான் வர வேண்டும். அடுத்ததும் அதே போலதான். தந்தி கம்பிகள் புயலால் சேதமடைந்திருப்பதால் இன்றைக்கு செய்திகள் வாரா. வாரா என்பது ஒருமை வினைமுற்று. இந்த தந்தி கம்பிகள் இது ஒரு பன்மை எழுவாய். அப்போ பன்மை வினைமுற்று தான் வர வேண்டும். அப்போ செய்திகள் வாரா என்பதே சரியானது. பன்மை வினைமுற்று வர வேண்டும். செய்திகள் வாரா. தந்தி கம்பிகள் புயலால் சேதமடைந்திருப்பதால் இன்றைக்கு செய்திகள் வாரா, இதுவே சரியானது. அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டு. தெருவில் இருக்கும் கிணற்றில் கிடந்த பிணத்தை இவ்வூர் காவலர் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்த்ததில் அது மாணிக்கம்பிள்ளையின் உயிரற்ற உடல் என்றும் அவரை யாரோ அடித்து கிணற்றில் போட்டு விட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதில் 2 எழுவாய்கள் இருக்குது இந்த வாக்கியத்தில். ஒரே பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு. இது ஒரு தொடர் வாக்கியம். 2 எழுவாய்கள் இருக்கனால பன்மை வினைமுற்றில் தான் முடிய வேண்டும். இது ஒருமை வினைமுற்றாகிய தெரிய வருகிறது என்று வருவது தவறானது. என்ன எழுதணும்? தெரிய வருகின்றன, தெரிய வருகின்றன என்பதே சரியானது. தெரிய வருகிறது என்பது தவறானது. இதில் இன்னொரு பிழை என்னன்னா, அது மாணிக்கம் பிள்ளையின் உயிரற்ற உடல் என்றும் வராது. என்றும் என்பது காலத்தை குறிப்பது, அது வராது. என்பதும் என்பதே சரியானது. என்பதும் அவரை யாரோ அடித்து கிணற்றில் போட்டு விட்டிருக்க வேண்டும் என்பதும் தெரிய வருகிறது. இங்கேயும் என்பதும் வரும். என்பதும் தெரிய வருகிறது. அதாவது இந்த இதில் பாருங்க, தெருவில் பார்த்ததில் அது மாணிக்கம்பிள்ளையின் உயிரற்ற உடல் என்பதும் அவரை யாரோ அடித்து கிணற்றில் போட்டு விட்டிருக்க வேண்டும் என்பதும் என்பதும் தெரிய வருகின்றன. இதான் சரியானது. அதாவது 2 எழுவாய்கள் வந்தனால அது பன்மை வினைமுற்றாகிய தெரிய வருகின்றன என்பதை கொண்டுதான் முடிய வேண்டும். இங்கே என்பது அப்படின்றது ஒருமை. என்பது அப்படிங்கிறது ஒருமை. என்பவை, என்பவைனா பன்மைக்குரியது. என்பதும் ஒருமைதான். இந்த விகுதி வந்திருக்கனால கூட அப்படின்ற பொருளும் சேர்ந்து வரும். இது ஒருமைதான். இப்போ 6 பிழையான வாக்கியங்களுக்கு சரியான வாக்கியங்கள் என்ன என்பதை பார்த்தோம். அதற்கடுத்து வாக்கிய அமைப்பும் அதில் ஏற்படும் தவறுகள் பற்றி பார்ப்போம். இப்போ வாக்கிய அமைப்பு எதற்கு தேவை? வாக்கிய அமைப்பு சரியாக இருந்தால் தான் ஒருவர் நினைக்கிற கருத்தை முழுமையாக சொல்ல முடியும். அதை கேட்பவர் சரியான பொருள் கொள்ள முடியும். சரிங்களா? அதற்கு வாக்கிய அமைப்பு ரொம்ப முக்கியம். இந்த வாக்கியத்தை பாருங்க. என் ஒய்ஃப் ஃபேமிலி வேயில் இருப்பதால் நான் ஹோட்டலில் ஏர்லியாக சாப்பாடு சாப்பிட்டு அர்ஜென்ட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி காரை பிடித்து புஷ் பண்ணி உள்ளே நுழைந்து சீட்டை பிடித்து உட்கார்ந்து போனாலும் ஆஃபீஸுக்கு டெய்லி லேட்டாக போகிறேன். இதில் நிறைய ஆங்கில சொற்கள் தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ் வாக்கிய அமைப்பு முறையை பின்பற்றி வந்திருக்கதை பார்க்கலாம். அதாவது ஆங்கில சொற்களை பயன்படுத்தினாலும் வினைச்சொற்களும் மற்றும் அதனோட வாக்கிய அமைப்பும் தமிழ் மொழியின் விதிப்படியே இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ் வாக்கிய முறையை பின்பற்றி இந்த வாக்கியம் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து இதே போல் ஹிந்தியிலும் சில வாக்கிய அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. மை உஸ்கா கர் கயா அப்படின்னா நான் அவனுடைய வீட்டுக்கு போனேன் என்று அர்த்தம். மை அப்படின்னா நான், உஸ்கா அப்படின்னா அவனுடைய, கர் அப்படின்னா வீடு, கயா அப்படின்னா போனேன்னு அர்த்தம். அதாவது நான் அவனுடைய வீட்டிற்கு போனேன் என்று பொருள். அடுத்து முஜே ஏக் கிளாஸ் கரம் சாய் லாவோ. முஜே அப்படின்னா எனக்கு ஒரு குவளை சூடான தேநீர் கொண்டு வா என்று பொருள். முஜே அப்படின்னா எனக்கு, ஏக்னா ஒரு, கிளாஸ் அப்படின்னா குவளை, கரம் சூடான, சாய்னா தேநீர், லாவோ அப்படின்னா கொண்டு வா அப்படின்ற பொருள். அதற்கடுத்து ராம்கோ ஏக் ருப்யா தோ, அதாவது ராமனுக்கு ஏக்னா ஒரு ருப்யா ரூபா கொடு என்று பொருள். இதுவுமே எதில் தான் இருக்குது? தமிழ் வாக்கிய அமைப்பு போலவே இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா,
பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அந்த தலைப்பின் கீழே இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, சில அதே தான் எடுத்துக்காட்டு ஏற்கனவே பார்த்ததான். கட்டுப்பாடுகள் இனிமேல் கிடையா என்பது தவறு. கட்டுப்பாடு கிடையாது என்பது சரி. கட்டுப்பாடுகள் கிடையா என்பது தான் சரி. நம்ம ஏற்கனவே பார்த்ததான். வியப்பும் கவலையும் பன்மை வந்திருக்கு, அப்போ பன்மை வரணும். வியப்பும் கவலையும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதே சரி. ஏற்பட்டிருக்கிறது என்பது தவறு. இன்று செய்திகள் வாரா என்பதே சரி. இன்று செய்திகள் வாரா. அதற்கடுத்து தூ ரூ என்பவை அக்ரிணை ஒருமை விகுதிகள். அக்ரிணை ஒருமை விகுதிகள் எதை கொண்டு முடியும்? தூ ரூவை கொண்டு முடியும். அதாவது இது வந்து ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. எடுத்துக்காட்டு பாருங்க, வண்டி வந்து சேர்ந்தது. அக்ரிணை ஒருமையாகிய வண்டிக்கு தூ என்ற விகுதி வந்திருக்கா. தூவும் ரூவும் அக்ரிணை ஒருமைக்குரிய வினைமுற்று விகுதி. வண்டி வந்து சேர்ந்தது. கோழி கூவியிற்று. கோழி கூவியிற்று அக்ரிணை ஒருமைக்குரியது. ஆ வந்து பலவின்பால் வினைமுற்று விகுதி. கோழிகள் கூவின. அதாவது அக்ரிணை பன்மைக்கு வருவது ஆ. ஆள முடிஞ்சுன்னா ஆள முடிந்தது எதுக்கு வரும்? அக்ரிணை பன்மைக்குரியது. அதாவது கோழிகள் கூவின. ஆ வந்து பலர்பால் பலவின்பால் வினைமுற்று விகுதி தான். ஆவும் பலவின்பால் வினைமுற்று விகுதி தான். ஆ வந்து எதிர்மறை பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஆ வந்து உடன்பாடு வினைமுற்று உடன்பாட்டில் வரக்கூடிய வினைமுற்று விகுதி. ஓகேங்களா. ஆ வந்து எதுக்கு வரும்னா, ஒரு செயல் நிகழ்ந்ததை குறிக்கும். எதிர்மறையாக இருக்கிற ஒரு செயல் நிகழாமையை குறிக்கிறதுக்கு ஆ என்ற வினைமுற்று விகுதி வரும். ஆ வந்து ஒரு செயல் நிகழ்ந்ததை குறிக்கக்கூடிய உடன்பாட்டில் வரக்கூடிய பலவின்பால் வினைமுற்று விகுதியாக வரும். இதே இது ஆ வந்து ஒரு செயல் நிகழாமையை குறிக்கக்கூடிய பலவின்பால் வினைமுற்று விகுதியாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, கோழிகள் கூவா. கோழிகள் கூவா. இது வந்து என்னதுன்னா எதிர்மறை பலவின்பால் வினைமுற்று விகுதி. அதற்கடுத்து ஒன்றன்பால் உடன்பாடு, பலவின்பால் உடன்பாடு. ஒன்றன்பால் உடன்பாடு, பலவின்பால் உடன்பாடு. இது என்னன்னா, அக்ரிணியில் ஒருமையில் ஒரு செயல் நடந்ததை குறிக்கக்கூடியது ஒன்றன்பால் உடன்பாடு. அதே அக்ரிணையில் பன்மையில் ஒரு செயல் நடந்ததை குறிக்கக்கூடியது பலவின்பால் உடன்பாடு. எடுத்துக்காட்டு பாருங்க, போர் நாட்டை பாழாக்குகிறது. இது ஒருமை. ஒன்றன்பால் உடன்பாடு ஒருமை. கட்சி சண்டை பிளவை உண்டாக்குகிறது. இதுவும் என்னதான்? ஒன்றன்பால் உடன்பாடு ஒருமை. போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. இது பன்மை. அக்ரிணை பன்மை. ஒரு செயல் நிகழ்ந்ததை குறிக்கிறனால உடன்பாடுன்னு சொல்கிறோம். பலவின்பால் உடன்பாடு. கட்சி சண்டைகள் பிளவை உண்டாக்குகின்றன. அடுத்து ஒன்றன்பால் உடன்பாடு என்பது இது வந்து தவறு. எதிர்மறை என்பது தான் சரி. எதிர்மறை இது தவறாக கொடுத்துருக்காங்க. எதிர்மறை. ஒன்றன்பால் எதிர்மறை, பலவின்பால் எதிர்மறை. எதிர்மறைனா ஒரு செயல் நிகழாமை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு பாருங்க, செய்திகள் வராது, விடுமுறை இராது. இது ஒருமை. பன்மையில செய்திகள் வாரா, விடுமுறைகள் இரா. அதற்கடுத்து பாருங்க, நேரு தன் தாய் நாட்டின் மதிப்பை உலகில் உயர்த்தி வருகிறார். இதில் வந்து மரியாதை காரணமாக நம்ம தன்னுன்னு எழுதக்கூடாது, தம் அப்படின்னு எழுதணும். நேரு தம் தாய்நாட்டின் மதிப்பை உலகில் உயர்த்தி வருகிறார் என்பதே சரியானது. அதே போல அவர் தன் வீட்டிற்கு போனார் என்பது தவறு. தம் வீட்டிற்கு போனார் என்பதே சரி. இங்கே தன் வராது, தம். மரியாதை பன்மையாக இருந்தாலும் தம் என்றே எழுத வேண்டும். ஓகேங்களா. மரியாதையின் காரணமாக தன் என்று எழுதக்கூடாது. என்னதான் எழுதணும்? தம் என்று எழுதுவதுதான் சரி. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, ஔவையார் நல்வழி ஏற்றினார். இதில் ஏற்றினார் என்ற வினைமுற்று பார்த்துட்டு ஆனா பெண்ணன்ற சந்தேகம் வரும். ஔவையார் வந்து பெண் தான். பெண்பாலில் வந்து ஆர் விகுதி எதுக்கு வரும்னா, மரியாதை நிமித்தமாக ஆர் விகுதி வரும். ஔவை என்பது பெயர். ஆர் விகுதி எதுக்கு வரும்? மரியாதை நிமித்தமாக ஆர் விகுதி வரும் பெண்பாலில். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இலக்கண முறைப்படி பால் வலு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். மரியாதைக்காக உயர்வுக்காக ஆர் விகுதி சேர்க்கப்படும் போது அந்த வினைமுற்றுமே பலர்பால் வினைமுற்றாகவே வரும். இவங்க வந்து உயர்திணை ஒருமை தான். உயர்திணை
ஒருமைதான். இருந்தாலும் அந்த வினைமுற்று வந்து ஆர் விகுதி சேர்க்கறனால அந்த வினைமுற்றும் பலர்பால் வினைமுற்றை பெற்றே வரும். ஏற்றினார் என்ற பலர்பால் வினைமுற்றை பெற்றே வரும். அதாவது ஔவையார் தன் நூலில் கூறினார் என்றுதான் எழுத வேண்டும். தன் நூலில் என்பது தவறானது. அதே போல இதுல பாருங்க, என் நண்பர் கூறினார், பலர் கூறினர். இங்க மரியாதை பன்மை வினைமுற்று விகுதி வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. அதாவது மரியாதையின் காரணமாக என் நண்பர் கூறினார் அப்படின்னு வந்திருக்கு. பலர்பால் வினைமுற்று விகுதியில அர்விகுதியில வந்திருக்கு. அதாவது என் நண்பர் கூறினார் என்பதுதான் சரியானது. பலர் கூறினர் இதுவும் சரியானது. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, என் தாயார் கூறினர் என்பது தவறு. மரியாதை காரணமாக இப்படிதான் சொல்லணும், என் தாயார் கூறினார். கூறினார் அவர்கள் கூறினார். கூறினார்ன்றது மரியாதை ஒருமை, மரியாதை ஒருமைக்குரியது, அது எழுதக்கூடாது. அவர்கள் கூறினார்கள் என்பதை மரியாதை பன்மைக்குரியது. அவர்கள் கூறினார்கள் என்பதே சரி. அதுபோல அடிகள் பேசினார்கள், பேசினார்னு எழுதக்கூடாது, பேசினார்கள் என்பதே சரியானது. அதற்கடுத்து யார் என்னும் வினா, யார் எதற்கு வரும்னா உயர்திணையில உள்ள 3 பால்களுக்கும், அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால் 3க்குமே யார் என்ற வினா வரும். யாது என்ற வினா அக்ரிணை ஒருமைக்கு வரும். யாவை என்பது அக்ரிணை பன்மைக்கு வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, அவன் யார், அவள் யார், அவர் யார். இது உயர்திணையில உள்ள 3 பால்களுக்கும் என்ன வரும், யார் என்பது வரும் என்ற வினா வரும். யாது என்பது அக்ரிணை ஒருமைக்கு வரும். கூறியது யாது அப்படின்னா அக்ரிணை ஒருமைக்கு வரும். யாவைன்றது அக்ரிணை பன்மைக்கு வரக்கூடியது. அதாவது கூறியவை யாவை என்பது வரும். அதற்கடுத்து ஒவ்வொரு எதற்கு வரும், ஒவ்வொருவர் எதற்கு வரும் பாருங்க. ஒவ்வொரு என்னும் தொடர் ஒருமை வினைமுற்றை குறிக்கும். அதாவது ஒவ்வொன்றும் நாள்தோறும் உடைகிறது, ஒவ்வொன்றும் நாள்தோறும் உடைகிறது. அதாவது உடைகிறது என்னது ஒருமை வினைமுற்று. ஒருமை வினைமுற்றை குறிக்கும் போது ஒவ்வொரு அப்படின்னு வரும். ஒருமை வினைமுற்றை குறிக்கும் போது ஒவ்வொரு என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவர் எதற்கு பயன்படுத்தணும்னா பன்மை வினைமுற்றை குறிக்கும் போது ஒவ்வொருவர் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் திருக்குறள் படிக்கின்றனர், ஒவ்வொருவரும் தம் தம் வீடு சேர்ந்தனர் என்று வரும். அடுத்து பாருங்க, ஐயத்தை காட்டும் ஓகாரத்திலும் பிரிக்கும் பொருளில் வரும் ஆவது என்னும் சொல்லின் பின்னும் அல்லது என்னும் சொல் வருதல் கூடாது. வினைமுற்று ஒருமையாகவே வரும். அதாவது ஐயத்தை காட்டும் ஓகாரம்னா இதுவோ அல்லது அதுவோ அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுவோ அல்லது அதுவோன்னு வரக்கூடாது. இதுவோ அதுவோ அப்படின்னு தான் வரணும். அந்த சொல்லுக்கிடையில அல்லதுன்ற வார்த்தை வரக்கூடாது. ஆவது என்ற சொல்லின் பின்பும் அல்லது என்ற வார்த்தை வராது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, துறவிக்கு விருப்போ அல்லது வெறுப்போ என்பது கிடையாது என்பது தவறு. இங்கே அல்லது வராது. இதை எப்படி எழுதணும், துறவிக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது என்பதே சரியானது. அதற்கடுத்து நாயாவது அல்லது நரியாவது, ஆவது என்ற சொல்லின் பின் அல்லது வராது. ஸோ இங்கே அல்லது வராது. நாயாவது நரியாவது இதை தின்னாது. தின்னாது என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாக ஆவது என்ற சொல் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வாக்கியத்தில தான் வரும். கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆவது என்பது எதிர்காலத்தை குறிக்கவே வரும். எடுத்துக்காட்டு, இந்த மாத கடைசியிலாவது, அடுத்த மாத முதல் வாரத்திலாவது வா. அதாவது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதுல தான் ஆவது என்ற வார்த்தை வரும். அடுத்து எப்படி, எவ்வாறு, எங்கனம், எவ்வளவு, எது என்ற வாக்கியத்துல தொடங்கும் போது அந்த சமநிலைப்படுத்துவதற்கு அப்படி, அவ்வாறு, அங்கனம், அவ்வளவு, அது என்றுதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னு தொடங்கியிருந்தா அப்படின்ற வார்த்தை அதை சமநிலைப்படுத்த வர வேண்டும். எவ்வாறுனா அவ்வாறு வர வேண்டும். எங்கனம்னு வந்துருந்துச்சுன்னா அங்கனம் வர வேண்டும். எவ்வளவு, எது வந்துருந்துச்சுன்னா அவ்வளவு, எது, அது அப்படின்ற வார்த்தை சமநிலைக்காக வர வேண்டும் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, எவ்வதுறைவதுலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு. அவ்வ சமநிலை
படுத்தும் பொருட்டு அவ்வ என்ற சொல் வந்திருக்கு. அதற்கடுத்த குறள் பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. எப்பொருள் அப்பொருள் சமநிலைப்படுத்துவதற்காக எப்பொருள் வந்தால் அப்பொருள் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒருவர் எங்கனம் பேசுகிறாரோ அங்கனம் நடந்து காட்ட வேண்டும். எங்கனம் அங்கனம். அதே போல எப்படி என்று தொடங்கிற்று அவ்வாறு என்று எழுதுவது தவறானது. எப்படி அப்படின்னு எழுதுனா அப்படி என்றுதான் எழுத வேண்டும். அவ்வாறு என்பது தவறானது. அதற்கடுத்து ஒரு ஓருக்குள்ள வேறுபாடு பாருங்க. அதாவது ஒரு தொடர்ல வருமொழி முதலில் உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். அதே இது வருமொழி முதலில் உயிரெழுத்தில் தொடங்கியிருந்தால் ஓர் என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். அதாவது வருமொழி முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் ஒரு, உயிர்மெய்யாக இருந்தால் வருமொழி முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் ஒரு என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். இதே இது உயிராக இருந்தால் ஓர் என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு நாய் ஓர் அணு. அதே போலதான் அது அஃது. அதாவது வருமொழி முதலில் உயிர்மெய்யில் தோன்றியிருந்தால் அது என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு அது போயிற்று அஃது இல்லை. அதற்கடுத்து பாருங்க. ரூபா, அணா, பவுன், ராத்தல், மணங்கு இதெல்லாம் எடையை குறிக்கக்கூடிய அளவை குறிக்கக்கூடிய எடையின் அளவை குறிக்கக்கூடிய சொற்கள். இந்த அளவை குறிக்கக்கூடிய சொற்கள் பன்மையில் வந்தாலும் அவற்றின் வினைமுற்று ஒருமையாகவே வரும். அதுதான் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூபானா என்னன்னு தெரியும். ஆனானா 4 பைசாக்கு சமம். 4 பைசா. பவுன்னா 8 கிராம். ராத்தல் அப்படின்னா 325 கிராம் எடையுள்ளத ராத்தல். மணங்குன்றது 11.25 கிலோகிராம். அதுதான் மணங்குன்னு சொல்றோம். இந்த அளவை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு எல்லாத்துக்கும் ஒருமை வினைமுற்று தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. என்னிடம் 1000 ரூபாய் இருக்கின்றனன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறது. ஓகே. அவரிடம் 100 மணங்கு உள்ளது. போருக்கு 8.5 கோடி பவுன் பிடித்தது என்று அளவை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு வினைமுற்று ஒருமையில் வர வேண்டும். அதே போல உடம்பு எல்லாம் நொந்தன. இந்த எல்லாம் அப்படின்றது முழுவதும் அப்படின்ற பொருள்ல வருது. முழுவதும் அப்படின்ற பொருள்ல வருது. அதனால இதை நம்ம பன்மைன்னு எடுத்துக்கிட்டு பன்மையில எழுதக்கூடாது. நொந்தது அப்படின்ற ஒருமையில தான் எழுதணும். பொருள் எல்லாம் அழிந்தன என்பது தவறு. அழிந்தது என்பதே சரியானது. பொருள் எல்லாம் அழிந்தது, உடம்பு எல்லாம் நொந்தது என்பதே சரி. ஏனெனில் எல்லாம் என்பது முழுதும் என்ற பொருள்ல வரும். அதனால நம்ம அதை பன்மையில எடுக்கக்கூடாது. ஒருமையில தான் வினைமுற்று வர வேண்டும். அடுத்தது பாருங்க. இவனுக்கு கண்ணன் என்று பெயர். என்று என்பது தவறு. இவனுக்கு கண்ணன் என்பது பெயர் என்பது ஒருமை. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவனுக்கு கண்ணன் என்பது பெயர் என்பதே சரியான வாக்கியம். அடுத்து இந்தியாவில் காஷ்மீர் என்ற நாடு உண்டு. இதுல என்ற சொல் வரக்கூடாது. இதுக்கு பதிலாக என்ன வரணும்? என்னும் என்பதுதான் சரியானது. என்னும் என்றதுதான் நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. என்ற அப்படின்றது இறந்த கால பெயரச்சம். இறந்த கால பெயரச்சம் என்ற என்பது. எனும் என்பது எதிர்காலத்துக்குரிய பெயரச்சம். ஓகேங்களா? இப்போ என்னதான் வரணும்? இந்தியாவில் காஷ்மீர் என்னும் நாடு உண்டு என்பதுதான் சரியானது. அடுத்து கீழ்வரும் வாக்கியங்களில் உள்ள பிழைகளை திருத்துக. முயல்பவனது செயல்கள் இறைவன் உதவியால் தானாகவே வெற்றி பெறும். மரியாதைக்காரமாக தானாகவே எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? தாமாகவே. தாமாகவே என்பதுதான் சரியானது. தாமாகவே வெற்றி பெறும். அடுத்தது இதில் தனி மதிப்பும் பெருமையும் ஏற்படுகிறதா? இது பன்மையில தனி மதிப்பும் பெருமையும். அதாவது இது பன்மையில இருக்கனால இதை வினைமுற்றம் எப்படிதான் வரணும்? பன்மையில தான் இருக்கணும். அதாவது ஏற்படுகின்றனவா என்பதே சரியானது. இதில் தனி மதிப்பும் பெருமையும் ஏற்படுகின்றனவா? அடுத்து நான் சென்ற இடமெல்லாம் திருவாசகம் உடன் செல்கிறது என்பது தவறு. சென்றது. செல்கிறது என்பது தவறு. சென்றது.
நான் சென்ற இடமெல்லாம் திருவாசகம் உடன் சென்றது என்பதே சரியானது. முன்பு மலையாள நாடு செழிப்புற்றிருந்ததற்கு தென்னை மரங்களே காரணம். அதாவது இங்கே பிழையான சொற்களை வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தென்னை மரங்களே இதுதான் பிழையான சொற்கள். காரணம் அப்படின்ற வந்ததுனால நம்ம என்ன தான் எழுதணும் இங்கே? தென்னை மரங்களே வராது, தென்னை மரமே. தென்னை மரமே என்பதே சரி. தென்னை மரமே என்பதே சரியானது. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றன வராது, விளக்குகின்றது என்பதே சரியானது. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது. அடுத்து, பெரியதும் சிறியதுமான சாமான்களை சரி செய்கிறார்கள். இதில் இதுதான் தவறானது. பெரியனவும் சிறியனவும், பெரியனவும் சிறியனவும் ஆகிய சாமான்களை சரி செய்கிறார்கள் என்பதே சரியானது. அடுத்து, மாடுகள் ஒன்றையும் விடவில்லை. இது தவறானது. ஒன்றையும் வந்திருக்கனால மாடு என்பதே சரியானது. மாடு ஒன்றையும் விடவில்லை அல்லது மாடுகளுள் ஒன்றையும் விடவில்லை என்பதும் சரியானது. அடுத்து, வேலைக்காரி ஒருவள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வருவாள். இதில் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ, இங்கே அல்லது வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைக்கோ நாளைக்கோ வருவாள் தான் வரணும். வேலைக்காரி ஒருவள் என்பது கிடையாது, ஒருத்தி என்று தான் எழுத வேண்டும். அப்போ எப்படி இந்த தொடர் அமையும்? வேலைக்காரி ஒருத்தி இன்றைக்கோ நாளைக்கோ வருவாள் என்பதே சரியானது. இது வந்து இப்போ நம்ம பார்த்த வாக்கியத்துக்குரிய திருத்த சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? வாக்கிய அமைப்புகளும் அதில் ஏற்படக்கூடிய பிழைகள் பற்றி பார்த்தோம். அதற்குண்டான திருத்தங்களையும் பார்த்தோம். அதற்கடுத்து அடுத்த பகுதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.